ஆண்டவர் சொன்னதான காரியம். ஹல்லேலூயா. உலகத்தின் சகல பாகங்களும், யூதேயா, சமாரியா, எருசலேமை, பூமியின் கடையாந்தரங்கள் நீங்கள் எனக்கு எப்படி இருப்பீங்க? ஹல்லேலூயா. சொல்லுங்க, என்ன மாதிரி இருப்போம்? எத்தனை பேர் சாட்சியா இருக்கும்? எந்த இடத்துல கர்த்தர் நம்ம வச்சிருக்கிறோம் அந்த இடத்துல சாட்சியாக கை வைத்து சொல்லுங்க, இருக்கிற இடத்துல என்ன சாட்சியா மாற்றினாங்க, எங்களை வெளிச்சமா மாற்றினாங்க. இந்த நாட்கள் எடுத்து பயன்படுத்தினாங்க. ஹல்லேலூயா. ஆமென். 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 கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் மாற்றுவாராக. கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவாராக. அவருடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையில ஹல்லேலூயா எதற்காய் கொண்டு வந்தாலும் அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிற ஒரு கர்த்தர் நம்மோடு கூட உண்டு. ஹல்லேலூயா. தீர்க்கதரிசி புத்திரர்கள் ஹல்லேலூயா. அவருக்கு மனைவியா இருந்தவர் ஒரு பெண்மணி எலிசாவின் இடத்துல ஒரு நாள் வருகிறார். She came to Elisha. நம்ம சொன்னாங்க, என் ஹஸ்பண்ட் இருந்த நாட்கள் ரொம்ப ஆசீர்வாதமான நாட்கள். ஆமென். எல்லாமே இருந்துச்சு. இப்ப என் கணவர் மறைந்து விட்டார். He was a prophet. He died. அவர் செத்து போய் விட்டார். இப்போ போகும்பொழுது நிறைய கடன் வச்சுட்டு போயிட்டாரு. என்ன செய்யறதுன்னு தெரியல. எனக்கோ வேலை இல்லை, என்கிட்ட உண்மை இல்லை. கடன்காரர்கள் என் பிள்ளைகளை எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும்ல. நம்ம ரொம்ப ஈஸி விலகிக் கொள்வது. அவர்களை அடிமைக்கு ஆக்கிக் கொள்ளும்படிக்கு வருகிறார்கள். They come to take my sons as slaves. என்ன செய்யறதுன்னு தெரியல. Prophet asked, what do you have in your house? வீட்டில் என்னமா இருக்குது? இந்த மாதிரி சொன்னாங்க, ஒண்ணுமே இல்லை. ஒரு பாத்திரத்துல அல்லது ஒரு ஜார்ல கொஞ்சம் எண்ணெய் எல்லாம் கரெக்டா, அதுவும் கொஞ்சமா ஹல்லேலூயா. கொஞ்சம் எண்ணெயை தவிர வேற ஒன்று இல்லை. ஆமென். ஆமென். என்ன சொல்றது? கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனை அநேகத்தின் மீது அதிகம். எடுத்தவனை எல்லாத்தையும் ஆர்டர் கொடுத்துருவாங்க. சின்ன சின்னதா தான் கர்த்தர் கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. Hallelujah. He was faithful in the little ones. ஆமென். கைவிட்டு ஆமென் சொல்லுங்க. Hallelujah. கொஞ்சத்திலே உண்மையுள்ளவனை அநேகத்தின் மீது அதிகம். Hallelujah. Hallelujah. ஆமென். ஆமென். அந்த மாதிரி சொல்றாங்க, all I have is little oil in the jar. கொஞ்சம் என்னதான் சார் இருக்குது அப்படின்னாங்க. சொன்னாரு, பிள்ளைகள் நீங்க போய் பக்கத்து வீட்டுல எல்லா வீடுகளிலும் போய் பாத்திரத்தை வாங்குவீங்க. Get the vessels from every house. சொன்னபடி நமக்கு எதிர்கேள்வியெல்லாம் கேட்கல. நம்ம கேட்கணும், யோ நான் என்ன கொஞ்சம் தான் இருக்குது அப்படின்னு சொன்னேன், பாத்திரத்தை வாங்கிக்குவான்னு சொல்றீங்க, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? நம்ம கேள்வி கேட்போம். ஆமா, எல்லாம் நம்ம நினைக்கிற மாதிரி அலைன் ஆகல அப்படின்னா கேள்வி கேட்போம், எதிர்த்து நிற்போம், அதை செய்வோம், இதை செய்வோம், முரடு பிடிப்போம். அந்த மாதிரி குரூப் தான் நம்ம குரூப், நம்ம ஆட்கள் இல்ல. உண்மைதானே? உண்மையா இல்லையா? ஆமா. ஹல்லேலூயா. எதையும் சேர்த்தான். ஆமா, நம்ம ஒண்ணும் சொல்ல, அவர் சொன்னதற்கு கீழ்ப்படிச்சாங்க. ஹல்லேலூயா. கீழ்ப்படிதல்ல பெரிய ஆசீர்வாதம். ஒரு ஆமென் சொல்லுங்க. சத்தத்தை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. என் வசனத்திற்கு நடுங்குகிறவனையே நான் உற்று நோக்குவேன். கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. வசனத்திற்கு, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நடுங்குகிற ஒரு சேனையா, ஒரு கூட்டமா இருப்பதற்கு கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் மாற்றுவாராக. கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. என் வசனத்திற்கு நடுங்குகிறவனையே நான் உற்று நோக்குவேன். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த வேத வாக்கியத்தின்படி ஹல்லேலூயா யார் யாரெல்லாம் நடக்க முயற்சி செய்தார்களோ அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிச்சார். ஆமென். ஆதியாகமம் 12வது அதிகாரத்திலே ஆமென் ஆபிரகாமை பார்த்து எடுக்க வேண்டாம். ஹல்லேலூயா. ஆபிரகாம் பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, ஆமென், உன் தேசத்தையும் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் ஹல்லேலூயா விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. ஆமென். நீ இஷ்டம் போல போகாத, நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்திற்கு போ. ஆமென். அப்ப சொன்னப்போ பைபிள்லாம் கிடையாது. இன்னைக்கு பைபிள் இருக்கு. இன்னைக்கு யூடியூப் திறந்தா ஆயிரக்கணக்கான மெசேஜஸ், என்னென்னமோ செய்தியெல்லாம் வருது இல்ல. இன்னைக்கு யாரு என்ன பிரசங்கம் பண்றாங்கன்னு ஒண்ணுமே புரியல. ஆமா, குழம்பி போய் சபைகள்லாம் குழம்பி போய் தான் இருக்கு. ஹல்லேலூயா. கடைசி நாட்களே வசனம் கிடைக்க கூடாத பஞ்ச காலம் வரும் அப்படின்னு சொன்னார்ல. அது என்ன தெரியுங்களா? பைபிள் இல்லாத பஞ்ச நாட்கள் கிடையாது. நம்ம நினைச்சிருக்கோம் பைபிள் கிடைக்காத, வசனம் தாறுமாறா குழப்படியான வசனங்கள், வசனத்தை திருச்சி நம்ம வசதிக்கு ஏற்ப பேசுற ஆட்கள். ஆமா, நீ என்ன பண்ணாலும் பரவாயில்ல, கிருபை இருக்கு அப்படி கிருபையின் உபதேசம்.
ஹைப்பர் கிரேஸ் என்னமோ வந்து பார்த்திருக்கீங்களா? இன்னைக்கு எல்லாம் மாறி இருக்கீங்க. ஆமா, கலப்படம் இல்லாத ஆண்டவருடைய வார்த்தை, களங்கம் இல்லாத ஞான பாடம் சொல்ல. ஹல்லேலூயா. நீங்க எல்லாம் மிக்ஸ் ஆயிடுச்சு, வசனம் எல்லாம் உள்ள மிக்ஸ் பண்ணி தான் நமக்கு கிடைக்குது. ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். நிறைய உபதேசங்கள். ஆகவேதான் வேதத்தை நல்லா ஹல்லேலூயா வாசிப்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஆமென். பைபிள் இல்ல அப்படின்னா பைபிள் எப்படியாவது வாங்கிக்கங்க. ஹல்லேலூயா. ஆமென். தினம் நேரம் எடுத்து வாசிப்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. இந்த வேதம் தான் it is a navigation. ஹல்லேலூயா. இதுதான் நமக்கு வழிகாட்டி, ஒரு காம்பஸ் மாதிரி. எங்க போகணும், என்ன செய்யணும், எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த வேதம் தான் நமக்கு போதிக்கும். ஹல்லேலூயா. ஆமென். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. 2 வாரத்துக்கு முன்னாடி ஆஸ்திரேலியால ஒரு ஆட்லைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு அறிமுகமான ஒரு குடும்பம் தான். 15 வருஷத்துக்கு முன்னாடி நியூசிலாந்துல அந்த குடும்பத்தை சந்திச்சேன். அவங்க எல்லாம் மீட்டிங்ஸ் எல்லாம் நடத்தினாங்க. அவங்க பையன் குட்டி குழந்தையா இருந்தான். இப்போ வளர்ந்து என்னை விட நல்ல உயரமா இருக்கிறான். அவன் தான் கீபோர்டு எனக்கு வாசா. அப்போ அவங்க நான் கேட்டேன், ஆக்சுவலி அவங்க வீட்டுக்கு சாப்பிட போனேன் இன்னைக்கு ராத்திரி. அப்போ கேட்டேன், எப்படி நீங்க இங்க வந்தீங்க? நியூசிலாந்து ரொம்ப நல்ல இடம், இங்க வந்து இந்த காஞ்சி போன இடத்துல வந்துருக்கீங்களே அப்படின்னு நான் கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி எல்லாம் நடந்துச்சு, இப்படி எல்லாம் நடந்துச்சு, அங்க ஆண்டவர் நடத்தினார், இப்படி வந்தோம். எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னு. அப்ப அந்த பையன் ஒரு காரியம் சொன்னா, நீ வந்து வேலை கிடைக்கலாம், எங்க போறது, என்ன பண்றது, நிறைய இதுக்கு அப்ளை பண்ணா. பட் he was so confused. அவன் அப்பா சொன்னாரா, பைபிள் வாசி, ஆண்டவர் கூட பேசுவார். அவன் கேட்டானா, பைபிள் வாசிச்சா எப்படி பேசுவார் அப்படின்னு சொல்லி. சோ அப்பா சொன்னது படி அன்னைக்கு காலையில பெரிய பையன், டால் பாய், அவன் பைபிள் திறந்திருக்கான். அன்னைக்கு உள்ள டிவோஷனை வாசி, அவன் அன்னைக்கு உள்ள வேத பாடம் தினம் வாசிக்கிறத அன்னைக்கு அவன் வாசி. அதுல வந்து நர்சிங் மதர் அப்படின்னு ஒரு தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல, பராமரிப்பது போல. நர்சிங் மதர் இங்கிலீஷ்ல வாசிட்டான். அவனுக்கு புரிஞ்சிச்சு, இங்கதான் கத்தர் கொண்டு போற ஆரம்பிச்சு. அங்க அப்ளை பண்ணா நர்சிங் ஹெட்டா, நர்சிங் டியூட்டர், சம்திங். இன்னைக்கு நல்ல நிலைமையில கர்த்தர் அவனை உயர்த்தி வச்சிருக்கிறார். அவங்க அப்பா சொன்னார் இன்னொரு காரியத்தை, ஹல்லேலூயா, சொல்வதற்கு நேரம் இல்ல. ஆமென். அவரும் அதே மாதிரி தான். அன்னைக்கு டிவோஷன் நான் ஓபன் பண்றேன், ஆண்டவர் என்னோட கூட பேசினாரு. வினோதமா இருந்துச்சு. இப்படியும் ஆண்டவர் பேசுவார். அதனால இங்க இந்த தேசத்துக்கு நான் வந்தேன். I tell you, for everything there is answer in this Bible. எல்லாத்துக்கும் இங்க இந்த வேதாகமத்தில் பதில் உண்டு. கைவிட்டு சத்தமா இன்னைக்கு மாதிரி பைபிள் எல்லாம் கிடையாது, புதிய ஏற்பாடு இல்ல, பழைய ஏற்பாடு ஒண்ணு இல்ல. ஆமென். ஆண்டவருடைய சத்தம் கேட்டுச்சு, அவ்வளவுதான். இன்னைக்கு ஜிபிஎஸ் இருக்குது, வேஸ் இருக்குது, கூகுள் மேப்ஸ் இருக்குது, வேற என்ன இருக்குது. ஆமா, நிறைய மேப்ஸ் எல்லாம் இருக்கு. நாங்க 2 பேரும் வந்து இங்க வந்து தேடிட்டு இருக்கோம். கொஞ்ச நேரம் ஆச்சு, இங்க இதுவா, இந்த பில்டிங்கா, அந்த பில்டிங்கா அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒரு முறை வேல்ஸ் தேசத்துல சமீபத்துல நான் போனேன், என்னோட பாஸ்டர் கூட. கூகுள் மேப் தான் போட்டு போனோம். போயிட்டு அதை காட்டிடுச்சு. நான் போய் பிரசங்கம் பண்ணேன். 3 மணி நேரம் டிராவல் பண்ணிருக்கோம். போய் இறங்கிட்டு அந்த பாஸ்டர் கூப்பிடுறேன். வந்து சேர்ந்தேன். எங்க நிக்கிறீங்க? காணவே காணல, இங்க ஒரு காரும் காணவே. நான் பாஸ்டர் நல்லா வெளியே வந்து பாருங்க பாஸ்டர், நான் வெளியதான் நிக்கிறேன். அப்புறம் பார்த்தாதான் தெரியுது. அவர் சொல்றாரு, எந்த இடம் சொல்லுங்க, எனக்கு உங்களோட லொகேஷன் அனுப்புங்க அப்படின்னாரு. நான் அனுப்பினேன். சொல்றாரு, நீங்க 4 மணி நேரம் தள்ளி வேற ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கீங்க. இதுதான் கூகுள். ஆனா இந்த வேதாகமம் ஒரு நாள் நம்மை தவறாக வழிகாட்டுவது. அன்னைக்கு நோ கூகுள், நத்திங் வாஸ், ஒண்ணுமே கிடையாது. கர்த்தருடைய சத்தம் மாத்திரம் தான் கேட்டுச்சு. அந்த வெறும் சத்தத்தை இன்னைக்கு பைபிள் இருந்து, எத்தனையோ பிரசங்கங்கள் இருந்து, இன்னைக்கு சரியான பாதையில் நிறைய பேர் போவதற்கு நமக்கு மனம் இல்லை. ஆனா அன்னைக்கு ஒண்ணுமே கிடையாது. Nothing was there. But this man obeyed the voice of God. ஆண்டவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தனால கைவிட்டு உன் இனத்தையும் உன் தேசத்தையும் உன் தகப்பன் வீட்டை விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். சோ
சொல்லிட்டு சொல்றாரு, உன்னை பெரிய ஜாதியாகவே, உன் பேரை பெருமைப்படுத்த நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அந்த 3வது வசனத்தின் கடைசி பகுதி, ஹல்லேலூயா, பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வாதம். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? நான் விளங்கி கொண்டது என்ன மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா அதனாலதான் கர்த்தர் உங்களை இங்கே கொண்டு வந்திருக்கிறார், இந்த தேசத்துக்கு. ஹல்லேலூயா. அந்த தேசத்தையும் இனத்தையும் விட்டு ஹல்லேலூயா இந்த தேசத்துல வந்திருக்கிறீங்க. ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்க ஜெபம், ஹல்லேலூயா, ஆண்டவரே இந்த தேசத்துல என்ன வெளிச்சம், இந்த தேசத்துல என்ன ஆசீர்வாதமா, ஆண்டவரே மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருவேன். கைவிட்டு ஆமென் சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. கீழ்ப்படிதலிலே when we obey, கீழ்ப்படியும் பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை, ஆண்டவருடைய கரத்தை உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நம்ம பார்க்க முடியும். கைவிட்டு ஆமென் சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. தீர்க்கதரிசி சொன்னார்மா, எல்லா வீட்லயும் போய் பாத்திரத்தை வாங்கிட்டு வா. அனுப்பிட்டாங்க. கேள்வி எல்லாம் கேட்கல, எழுத்தெல்லாம் கேட்கல. வேற ஏதாவது செய்யலாமே, வேற ஏதாவது ஐடியா இருக்கா? இல்ல, அதெல்லாம் ஒண்ணு கேட்கல. பசங்க போய் வாங்கிட்டு வந்தாங்க. இல்ல, பாத்திரம் எல்லாம் நிரம்பி இருக்குது. தீர்க்கதரிசி சொன்னாரு, start tilting the oil. அந்த பாத்திரத்துல எண்ணெயை ஊற்று. நம்ம கேட்டுப்போம், ஐயோ எதாவது கலந்துருச்சா அப்படின்னு கேட்டுப்போம். இத்தனோடு இருக்குது. அங்க இருக்கிறதுலாம் பெரிய பெரிய பாத்திரம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் அறிவுபூர்வமா ஏதாவது சொல்லுங்களேன், செய்யலாம். நம்ம கேட்டுப்போம், கண்டிப்பா கேட்போம். ஏற்கனவே வேதனை, ஏற்கனவே கண்ணீர், ஏற்கனவே நெருப்பு, போயா வேலையா பாரியா அப்படின்னு சொல்லிடுவோம். இந்த மாதிரி சத்தம் காட்டல, கொஞ்சம் என்னதான் all she had was little oil. அதை ஊத்த ஆரம்பிச்சாங்க, அதை டில் பண்ண ஆரம்பிச்சாங்க. பயப்படாதீங்க, ஊத்த ஆரம்பிச்சாங்க. ஒவ்வொரு பாத்திரமா ஊத்த ஆரம்பிக்கிறாங்க. அதை ஊத்துற வரைக்கும் அந்த எண்ணெய் கொஞ்சம் தான் இருந்துச்சு. But the moment she stepped out, the moment she started tilting, until you tilt, nothing is going to happen. But the moment you tilt in faith, விசுவாசத்தோட நீங்க அதை சாக்கி பொழுது, ஹல்லேலூயா, அற்புதம் நடக்கும். நம்புறவங்க கைகளை தட்டி சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. எல்லா பாத்திரத்தையும் ஊத்துறாங்க. அவங்க கண்ணு முன்னாடி கர்த்தர் அற்புதம் செய்வதை பார்க்கிறாங்க. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. பாத்திரம் எல்லாம் நிரம்பிச்சு. அந்த அம்மா சொல்றாங்க, பசங்களை பார்த்துட்டு இன்னும் வேற ஏதாவது பாத்திரம் எல்லாம் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, பேராசை விட்டு போறாங்க. ஆமா, அந்த பசங்க சொன்னாங்க, இல்ல அவர்தான் பாத்திரம் வேற இல்ல, எல்லா வீட்லயும் வாங்கியாச்சு, யார் யார் வீடுக்கோ தெரிஞ்ச வீடு எல்லாத்துலயும் வாங்கிட்டோம், இனி பாத்திரம் இல்ல. வேதம் சொல்றது இல்லன்னு சொன்ன உடனே என்னையும் நின்று போயிட்டு. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆண்டவருக்கு தெரியும் எப்போ, எப்படி, எவ்வளவு, எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மண்டையை உடைச்சுட்டே இருக்க வேண்டாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Some small season that we are going through, கர்த்தர் இந்த பாதையில் நடத்துறாருன்னா, அந்த இந்த பாதையிலும் உங்களுடைய கரம் கூட உண்டு. கல்வியான பாதையிலும் உங்களுடைய கரம் என்னோடு கூட. அனாதையா நான் நடக்கிறேன், நீ பரவாயில்லமா, நீ அனாதை இல்ல, நான் உன் கூட இருக்கிறேன்னு சொன்னாங்க. சத்தத்திற்கு மாத்திரம் கீழ்ப்படிந்து நடப்பதற்கு ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. தீர்க்கதரிசி வந்து சொன்னாங்க, ஆமென். அவர் சொன்னாரு, இந்த எண்ணெய் எல்லாம் கொண்டு போய் ஊர்ல கொண்டு போய் வித்து, ஹல்லேலூயா, உன் கடன் எல்லாம் தீர்த்திருந்தாங்க. மிச்சம் இருக்கிறத வச்சு நீயும் பசங்களும் ஜீவனம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். அந்த சொன்னாங்க, எல்லாமே தொலைஞ்சு போச்சு. I have lost everything. There is nothing left. I want to tell you, miracle is not in what you have lost, but your miracle is what is left in you. Hallelujah. Amen. தொலைஞ்சு போனதுல உன் அற்புதம் இல்ல. ஹல்லேலூயா. எது மீதம் இருக்குதோ, கொஞ்சம் இருக்குதோ, அதை கொண்டு ஹல்லேலூயா. ஆமென். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதி. கைவிட்டு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆகாது என்று தள்ளின கல்லை மூளைக்கு தரை. உலகம் உங்களை பார்த்து ஒதுக்க வேண்டாம். ஹல்லேலூயா. நீ எல்லாம் எதுக்கு வர முடியாது? நீ எல்லாம் என்னத்தை செய்யற? யார தள்ளுறோமோ அந்த ஆளதான் கர்த்தர் தூக்குவார்.
என் வாழ்க்கையில நான் பார்த்திருக்கேன். ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். வேண்டான்னு ஒதுக்கி நம்பி அலட்சியமா நம்ம நினைப்போம், அந்த ஆளை கர்த்தர் தூக்குவார். ஆமென் சொல்லுங்க. ஆமென் 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 ஆமென். நம்ம மாத்திரம் அன்னைக்கு கீழ்ப்படியல அப்படின்னா அன்னைக்கு அற்புதத்தை பார்த்திருக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆனா வார்த்தைக்கு கீழ்ப்படிச்சாங்க. கைகள் உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. 1 சாமுவேல் 30வது அதிகாரத்துல ஹல்லேலூயா ஆமென் 1-8 வரைக்கும் தாவீதும் அவன் மனுஷரும் 600 பேர் இருந்தாங்க. சவுல் சொல்றார், திருப்பி போயிருங்க, நீங்க வேண்டாம், இந்த யுத்தத்துல நீங்க பங்கு கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்லி. ஆகவே அவங்களுக்கு ஒரு ஊர் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அவங்களுடைய பேர், அந்த ஊர் பேர் என்னது? வெரி குட், வண்டர்ஃபுல். சிக்லாக். ஆமென் ஆமென். அதுதான் அவங்க ஊரு. அதனால திருப்பி அனுப்புறதுனால இப்ப அவங்க ஊருக்கு திரும்பி போறாங்க. எல்லாரும் 600 ஆட்களோடு கூட போர் வீரர்களோட தாவீது திரும்ப தூரம் போகும்போதே பார்த்தா பயங்கரமா பட்டணம் தீக்கிரைக்கு ஆக்கப்பட்டிருக்கிறது. தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாக் வந்து சேருவதற்குள்ளே அமலேக்கிய நடந்த காரியம் தான். அமலேக்கிய தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாகின் மேலும் விழுந்து சிக்லாகை கொள்ளையடித்து அதை அக்கினியால் சுட்டரித்து, கொள்ளையடித்தது மாத்திரமல்ல, அதை அக்கினியினால் சுட்டரித்து அதிலிருந்த ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொண்டு போடாமல் அவர்களை பிடித்துக் கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள். அடுத்த வசனம். தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்திற்கு வந்த பொழுது இதோ அது அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டது என்றும் தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரத்திகளும் சிறைப்பிடித்துக் கொண்டு போகப்பட்டார்கள் என்றும் கண்டார்கள். நீங்க இருக்கிறீங்க, உங்களுக்கு ஊருக்கு போயிட்டு வரோம், இல்லடா சரி இங்க இருந்துட்டு ஊருக்கு போறோம், சொந்த ஊருக்கு போறோம், போய் பாக்குறீங்க. தூரத்துல இருந்து போகும்போது, டாக்ஸில போகும்போது இல்ல கார்ல போகும்போது பாக்குறீங்க உங்க வீடெல்லாம் எரிஞ்சு சாம்பலாக்கு. யோசிச்சு பாருங்க, என்ன சொல்லுவீங்க? அல்லேலூயா தேவனுக்கே, அந்த பாட்டை பாடுவீங்க. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா அப்படியே சொல்லுவோம். புலம்பு அடிச்சுட்டு போவோம். உண்மைதானே? மனைவி பிள்ளைகளை காணும். ஜஸ்ட் இமேஜின் தி சிச்சுவேஷன். கொஞ்சம் அதை மனதில் வச்சுக்கோங்க. ஆமென். மனுஷர்கள் ஆண்கள் மாத்திரம் போயிட்டு போறாங்க, யுத்தம் முடிச்சுட்டு போறாங்க, வீட்டுக்கு போறாங்க, மனைவி பிள்ளைகளை காணும், பட்டணம் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கு, வீடெல்லாம் தேடி பார்க்கறாங்க, உடனே தேய்ப்பாங்க, எல்லாம் தரமட்டமாக எப்படி இருக்கும் மனநிலைமை? ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது அடுத்த வசனம். அப்பொழுது தாவீதும் அவனோடு இந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலன் இல்லாமல் போகும் மற்றும் சத்தமிட்டு அழுதார்கள். There are times that you can cry. Hallelujah. Amen. அழ வேண்டிய நேரத்தில் அழுது. நான் பெரிய வீராப்பு, நான் பெரிய ஆள், நான் அழமாட்டேன் அப்படிலாம் நினைச்சிட்டு முடியாது. Amen. Hallelujah. It is an emotion that is given from God. Hallelujah. Amen. Amen. அழுற நேரத்தில் தைரியமா அழுது, no problem. Hallelujah. ஒண்ணு மனுஷனுக்கு முன்னாடி மாத்திரம் தான் அழக்கூடாது, கர்த்தருக்கு முன்னாக எப்பவும் அழலாம். ஆமென். ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். சில ஆட்களுக்கு வரட்டு இருக்கும், கௌரவம் இருக்கும். நான் அழ மாட்டேன், நான் தைரியசாலி. ஆனா கொஞ்ச நேரத்தில் தெரியும் எது உண்மை அப்படின்னு சொல்லுவேன். ஆமா. தாவீதும் அவன் மனுஷரும் தங்களில் பலன் இல்லாமல் போக மற்றும் they wept until they had no strength to weep. தங்களில் பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதார்கள். தாவீது அடுத்த வசனம் பாத்தீங்கன்னா, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்தின் நிமித்தம் மனக்லேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். ஏற்கனவே இவனோட மனைவி பிள்ளை எல்லாம் போயிடுச்சு, வேதனையில் இருக்கான். இப்போ அவனோட ஆட்கள் 600 பேரு சுத்தி பாக்குறான். அத்தனை பேரும் ஆமா கல்லெறிந்து கொள்ள, டே முன்னாலதாங்க உன்னதான நம்பி வந்தேன், மனுஷனை நம்பி வந்தா அதான் பிரச்சனை. ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி வந்தா ஒரு நாளும் கர்த்தர் கைவிடலாம். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. மனுஷன் கையை ஏந்துனா ஹல்லேலூயா, இன்னைக்கு நல்லா இருக்கும், 2 நாள் நல்லா இருக்கும், 2 மாசம் நல்லா இருக்கும், 2 வருஷம் நல்லா இருக்கும். ஹல்லேலூயா. ஆமென். அதுக்கப்புறம் டாடா பை பை அப்படின்னு போயிட்டே இருப்பாங்க. ஆமென். நாசியிலே சுவாசம் உள்ள மனிதனை நம்புவதை பார்க்கிறோம்
It's better to put our trust in the living God. Amen. ஜீவனுள்ள தேவன் பேரில் பற்றுதலாய் இருப்பது. நிறைய பேர் இன்னைக்கு ப்ராமிஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ஹalleluya. அத பண்றேன் இங்க பண்றேன் அப்படின்னு சொல்லலாம். நம்ம சில நேரத்துல யூரோப்ல எல்லாம் போகும்போது ஜெர்மனி மற்ற கண்ட்ரி இத்தாலி நார்வே எல்லாம் போகும்போது பாத்தீங்கன்னா நிறைய நம்முடைய நண்பர்கள் ஸ்ரீலங்கா இருந்து வந்திருக்கிற நண்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. தோணியில இந்த போட்ல எல்லாம் வந்த ஆட்கள்லாம் என்ன அப்படின்னா அவங்க கிட்ட நிறைய லேக்ஸ் வாங்கிட்டு இங்க போக உங்களுக்கு பெரிய வேலை இருக்குது எல்லாம் இருக்குது அது இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்க நடந்திருக்கும்ல. ஆமா, துபாயில நிறைய இடத்துல மிடில் ஈஸ்ட்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய ஏஜென்சிஸ் ஜனங்கள்கிட்ட எல்லாத்தையும் வாங்கிட்டாங்க. போக பெரிய எதிர்காலத்தை ப்ராமிஸ் பண்ணி வந்து பார்த்தா பரிதாபமான ஒண்ணுமே இல்லாத நிலைமையில ஓட்டாண்டியா விடப்பட்ட எத்தனையோ ஆட்கள் நம்பி ஏமாந்து போன எத்தனையோ ஆட்கள். கர்த்தரை ஒவ்வொரு நாளும் நாம் சார்ந்திருப்பதற்கு, கர்த்தரை மாத்திரம் நம்புவதற்கு ஆண்டவர் நமக்கு ஒரு பலனை தருவார். சத்தத்தை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுவோம். ஹalleluya, ஹalleluya, ஆமென், ஆமென். கூட இருந்த ஆட்கள் தாவீது முன்னாலதான் இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கண்டறிய வேண்டும் என்பதுதானே ஒரு நோக்கத்தோடு எல்லாம் சுத்தி பார்க்கிறான். எல்லாம் பார்த்ததெல்லாம் கண்டுதான். Also he saw us stones in their heads. அப்பதான் தாவீது கர்த்தரை நோக்கி ஆமென். 6வது வசனம். David encouraged himself or strengthened himself in the Lord. கை வைத்து ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹalleluya. நிறைய நேரத்துல மனுஷன்ட்ட போனோம்னா நமக்கு தேவையான பதிலோ ஆறுதலோ கிடைக்காது. ஆனா நான் சொல்றேன், இந்த வசனத்திற்கு நேராக வரும் பொழுது ஆமென், இந்த ஆண்டவருடைய சமூகத்திற்கு வரும் பொழுது ஹalleluya, என்ன பிரச்சனைனாலும் அரை கதவை கூட்டிட்டு உள்ள போயிருங்க. ஹalleluya, நீங்களும் ஆண்டவர் நானும் கர்த்தரும். ஹalleluya, அந்த ஒரு பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. கைகள் வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. மனுஷன்கிட்ட சொல்லி புலம்பி பிரயோஜனமே இல்லை சார். ஹalleluya. Not everybody can help us. Hallelujah. நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னா நிறைய பேர் இன்னைக்கு எல்லாமே ரொம்ப ஸ்பிரிச்சுவலா உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நான் ஜெபம் பண்றது ஒண்ணு, ஆனா அவங்களுக்காக உதவிக்கரம் நீட்டுவது. கை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. சத்தத்தை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. ஆமென், ஆமென். ஸ்ரீலங்கால பயங்கர வெள்ளம், நிறைய பேர் இறந்துட்டாங்க. நிறைய நாங்க ஸ்ரீலங்கால கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஊழியர்கள். போன் பண்ணி சொன்னாங்க இந்த மாதிரி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி. நான் சொல்லியிருந்திருக்கலாம் ஜெபம் பண்றேன் உங்களுக்காக அப்படின்னு சொல்லி. I said I will send some money. I will help you whatever I can do அப்படின்னு சொல்லி. ஆமென், ஆமென். நல்ல சமாரியனை போல ஆண்டவர் இருக்கதான் உங்களை என்னையும் அழைச்சிருக்கிறேன். ஆமென். குற்றூகிறா ஒருத்த படுத்து கிடக்கிறான் ரோட்ல, அடிச்சு போட்டு எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டாங்க. அங்க வந்து யார் போனாரு? முதல்ல 3 பேர் போனாங்க. ஒண்ணு நம்ம பாஷையில் வச்சுக்கோம், பாஸ்டர் போறாரு. என்னை காத்தால் போதும் என்று ஒதுங்கி ஓடு. இந்த பாட்டு தெரியுமா? பழைய பாட்டு, FMPV அவங்க பாட்டு. நான் சமீபத்தில் அந்த பாடி இருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, அர்த்தம் உள்ள ஒரு பாட்டு. பாதை தோறும் வேதம் ஏந்தி பரிசுத்தன் என்று காட்டுகிறேன், வேதம் காட்டும் பாதை செல்ல உள்ளம் இன்றி வாழுகிறேன். அடுத்த லைன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கள்ளர் அடித்து மடியும் மனிதன் சாலை ஓரம் கிடக்கும் போது என்னை காத்தால் போதும் என்று ஒதுங்கி ஓடுகிறேன். வளர்ச்சா ஹalleluya. எவனுக்கோ என்னமோ நடக்கட்டும், யாருக்கோ எப்படி நடந்தா பரவாயில்ல, நானும் என் குடும்பம். இன்னைக்கு அப்படிதான் நிறைய பேர் சுயநலவாதிகள், கிறிஸ்தவர்கள், நான் வெளியே சொல்றேன், கிறிஸ்டியன் சர்ச்சஸ், ஹalleluya, செல்ஃபிஷ் பீப்புள். ஆண்டவர் அந்த சுயநலவாதத்தை எல்லாம் ஆண்டவர் எடுத்துக் கொள்வார், மாற்றுவார். கை வைத்து என்ன காத்தா போதுங்கிற ஒரு கூட்டம் தான் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கு. அடுத்த ஆளுக்கு உதவி செய்யாத, ஹalleluya, மிஷனரிகளை தாங்காத, மிஷனை குறித்த எந்த ஒரு அக்கறையும் கவலையும் இல்லாத எத்தனையோ சபைகள், எத்தனையோ கிறிஸ்தவர்கள் இருக்கு. ஹalleluya, ஆமென். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார்.
ஹல்லேலூயா. ஆமென். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நிறைய பேர் ஆண்டவருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற வரும்போது நம்ம கையெல்லாம் சுருங்கி போயிடும். ஆண்டவர் நம்மை மாற்றுவாரா? ஹல்லேலூயா. ஆமென். 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 நல்ல சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தார், நீதி என்றென்றைக்கும் ஆமென் நிலைத்து நிற்கும். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். அடுத்தது லேவியன். அவனும் அதே கேஸ் தான். அவனும் என்ன காத்துக்கிட்டா போகும், யாரோ பாத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போயிட்டான். ஃபர்ஸ்ட் பாஸ்டர் வந்தாரு, அவரும் அந்த வழியா போயிட்டாரு. அடுத்தது வர்ஷிப் லேவி, லீவாயஸ் வர்ஷிப் இல்ல, ஆமென், வர்ஷிப் லீடர் அவரும் வந்தாரு, அவரும் போயிட்டாரு. ஆமென். நம்ம பாஷையில நான் சொல்றேன். ஆமா. அடுத்தது மூணாவது ஒரு ஆள் வராது, யார் தெரியுமா? ஆமென். அவருக்கு பட்டம் தான் கிடையாது, பாஸ்டர் பட்டம் கிடையாது, வர்ஷிப் லீடர் பட்டம் கிடையாது, பிஷப் கிடையாது, ரெவரண்ட் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. நல்ல சமாரி, நல்ல கிறிஸ்தவன், அவ்வளவுதான். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பட்டம் பதவி அது இதுன்னு வச்சிருந்த கேஸ் ரெண்டும் என்ன காத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சு போயிடுச்சு. ஆனா இவன் சாதாரணமான மனுஷன். அவன் வந்துட்டு அவனை பார்த்துட்டு அவன் காயெல்லாம் கட்டி அவனை தூக்கிட்டு போய் சத்திர கையில கொடுத்துட்டு, இன் கீப்பர் கையில கொடுத்துட்டு, நான் வர்ற வரைக்கும் இவனை பார்த்துக்கோ, எவ்வளவு செலவானாலும் நான் உனக்கு கொடுக்கிறேன். அது நல்ல சமாளிக்கிறேன். எத்தனையோ பேர் இன்னைக்கும் காயத்தோடு வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிறாங்க. அவங்க காயத்தை கட்டுவதுதான் சபையினுடைய வேலை. மற்றவர்களுக்கு உதவி கரம் நீட்டுவதுதான் உங்களுடைய என்னுடைய வேலையா. அதற்காக தான் கர்த்தர் நம்மை இங்கே கொண்டு வந்திருக்கிறார். கையை வைத்து சத்தத்தை வைத்து ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். தங்கள் குடும்பங்கள் நிமித்தமாக மனக்லேசமானதினால் கல்லறிய வேண்டும் என்று இருந்த கூட்டத்தின் நடுவே தாவீது கர்த்தரை நோக்கி பார்க்கிறார். ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டார். 8வது 7வது 8வது வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா நான் சொல்றான், ஏவோத்தை இடத்தில் கொண்டு வாருங்கள். என்ன சொல்றான் தெரியுமா? அந்த தன்னுடைய இடத்தில் கொண்டு வாங்க. கர்த்தரிடத்துல விசாரிக்கிறான். கொண்டு வந்த உடனே தாவீது ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், ஆண்டவரே, நான் அந்த தண்டை பின்தொடரலாமா? ஆமென். Can I go pursue Lord? நான் இந்த தொழிலை ஆரம்பிக்கிறேன், இந்த இடத்துக்கு அப்ளை பண்ணிருக்கேன், இந்த வேலைக்கு நான் அப்ளை பண்ணிருக்கேன், இதை நான் செய்யணும் தீர்மானம் பண்ணிருக்கேன், இதை நான் செய்யலாமா வேண்டாமா? சுயநலமா நிறைய பேர் செஞ்சுட்டு இருக்கோம். யாருடைய அட்வைஸும் கேட்க. எனக்கு தெரிஞ்சது, நானே ராஜா, நானே ரோடிக்கு ஹீரோ அப்படின்ட்டு கனடாவில் சொல்லுவாங்க. ஆமா, நான் என்ன செய்யறனோ அது டிக்டேட்டர்ஷிப். நீங்க நிறைய பேர் இருக்கும், நான் என்ன சொல்றனோ அதை செய் அப்படின்னு சொல்லுவேன். We all need a council team. Hallelujah. நீங்க நான் இருக்கேன், நான் ஒரு 3-4 ஊழியர்கள் என்னோடு கூட என் கூட என்ன திட்டவும் என் மூஞ்சில காரி துக்கவும் அப்படின்னா, ஆமா நான் தப்பு செஞ்சா என்னடா பண்ணிருக்கேன், அநியாயம் பண்ணிருக்கேன், தைரியமா பேசுவதற்கு நமக்கு ஆட்கள் தேவை. கைவட்டி ஆமென் சொல்லுங்க. Hallelujah. Hallelujah. That's called accountability. Amen. நான் பாஸ்டர் ஆயிட்டேன், நான் என்ன செய்வேன், நான் தான் முடிவு எடுப்பேன். இல்ல சார், ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஆமென். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. We need a team. ஆமென். ஆலோசனை கேட்பதற்கு கைவட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. யாரும் தேவையில்லை, நான் பாத்துக்குவேன், எனக்கு தெரியும், நான் வளர்ந்துட்டேன். இல்ல சார், ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். அப்படிப்பட்டதான ஆட்களை கட்டணும்னாலும் பயன்படுத்த முடியாது. நான் பாக்குறேன், லைஃப்லயும் பாக்குறேன். ஆமென். பெருமையுள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்திருக்கிறார், தாழ்மையுள்ளவனுக்கு ஆண்டவர் கிருபை கையில் வச்சு ஆமென் சொல்லுவாங்க. ஆமென். ஆமென் சொல்றான். அந்த தண்டை பின்னர் ஆண்டவர் கேட்கிறார், ஆண்டவரே, நான் அதை செய்யலாமா? ஆண்டவர் சொல்றாரு, ஹல்லேலூயா. ஆமென். இந்த நெருக்கடியான நிலைமையும் கர்த்தரை நோக்கி கேட்கிறான், இதை நான் செய்யலாம். அவனுக்கு முடியும். ஹல்லேலூயா. அவனுக்கு கண்டிப்பா முடியும், போய் ஜெயிக்கலாம். ஆனாலும் அவன் சுயபலத்தை நம்மள கர்த்தரை சார்ந்திருந்தான். ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை முடி செய்வோம். போய் கேட்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, நீ போ, சகலவற்றையும் திருப்பிக் கொள்வாய். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். கிளம்பி போறாங்க. போகும்போது பேசோர் என்னும் ஆற்றண்டை வரும்பொழுது ஒரு 2-3 நிமிஷம் நான் முடிச்சிடுறேன். ஹல்லேலூயா. அந்த புரூக் ஆஃப் பேசோர் என்னும் ஆற்றல் கரைய அண்டை வந்த பொழுது 200 பேர் விடாய்த்து போடுற கூட ஓடிட்டு இருந்தாங்க. 200 பேரு. அவங்க சொல்றாங்க, பிரதர் முடியாது பிரதர், உங்களுக்கு எல்லாம் வாசிக்க முடியாது, உங்களுக்கு எல்லாம் பாட முடியாது, அப்படியே ஐ நோட்ல இருக்கிறீங்க, ஐ கேனாட் டு இட்,
ஆமா, நீங்க ஒரு ஸ்பீடா போயிட்டீங்க, ஒவ்வொரு என்னால போட முடியாது. 200 பேர் அவங்க விடாய்த்து போனதுனால, பிகாஸ் they were tired, களைச்சு போனதுனால, ஹalleluya, அவங்க பேசுற ஆற்றல் கடையில நின்று போயிட்டாங்க. சில ஆட்கள் நம்ம கூட ஓடிட்டு இருக்கிற ஆட்கள், சில ஆட்கள் நின்று போயிடுவாங்க. டோன்ட் பாதர் அபௌட் தட். நீங்களும் அவங்க கூட நின்றாதீங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்களும் அவங்க கூட நின்றாதீங்க. ஹalleluya. கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறாரு. நீங்க அந்த இலக்கை அடைவதற்காக, அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறார். நீங்க யூ கீப் ரன்னிங். யாரு கூட இருக்கிறாங்களோ இல்லையோ, சில நேரத்துல வேறதான் இருக்கும். இவங்க வரலையே, அவங்க வரலையே, இவங்க இல்லையே. ஹalleluya. Those things will be there. Hallelujah. Don't bother. Amen. Amen. வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர். அவர் செய்வேன் சொல்லியிருந்தாருன்னா கட்டாயம் நம்மை கொண்டு செய்வார். ஒரு ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. சில ஆட்கள் நம்ம கூட இல்லாம போனாலும் பரவாயில்ல. ஹalleluya. ஆமென். 200 பேர் விடாய்த்து போனதுனாலே அவங்க அங்கேயே தங்கிட்டாங்க. They didn't want to go with David. Some people may leave. சில ஆட்கள் வரமாட்டாங்க. Don't bother. ஆமென். அவன் என்ன வலுக்கட்டாயமா கொண்டு வந்தா உள்ள இடைஞ்சல் குறைச்சிருந்தான். ஆமென். ஆமென். நல்லதுதான் சில நேரத்துல. ஆமென். ஆண்டவர் சில காரியங்களை ஆண்டவர் அழகா செய்வார். ஆமென். நாம ஞானமா நடப்பதற்கு கர்த்தர் நமக்கு பலனையும் கருணையும் தருவார். 400 பேர் கூட ஹalleluya நம்மால் போறாரு. போயிட்டு வேதம் சொல்லுகிறது, அந்த கடைசி பகுதியை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, ஆமென் ஹalleluya, அமலேக்கிய திருடி போட்ட, கொள்ளையாடி கொண்டு போன சிறியதிலும் பெரியதிலும் ஒன்றும் குறைவுபடாமல் தாவீது சகலவற்றையும், மறுபடியும் அதை வாசிங்க. But nothing of theirs was missing. Nothing of theirs were missing. Whether small or great. Whether it is small or great. சிறியதாகிலும் பெரியதாகிலும் ஒன்றும் குறைவுபடாமல் சகலவற்றையும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சகலவற்றையும். ஹalleluya. ஹalleluya. நாமே 2026க்குள்ள காலடி வைக்க போறோம். லாஸ்ட் மந்த்ல லாஸ்ட் 30 days வந்திருக்கிறோம். ஹalleluya. இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, நிறைய காரியங்களை இழந்து நிற்கிறோம், எனக்கு உங்க ஒத்தாசை தேவை. இந்த வருஷம் புதிய வருஷத்திற்குள்ள போவதற்கு முன்பாக நேரம் எடுத்து உங்க சமூகத்தில் காத்திருந்த தாவீது கேட்டது போல, ஆண்டவரே, நான் உங்க சமூகத்தில் இந்த 2026 நான் என்ன செய்யணும், எனக்கு வழிகாட்டுங்க, எங்களுக்கு வழிகாட்டுங்க. வழிகள் ஆண்டவரே, எங்க போறதுன்னு என்ன செய்யறதுன்னு தெரியல. இந்த ஊரை விட்டு போயிடலாமா, எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடலாமா தெரியல. கேளுங்க, ஆண்டவர் கேட்டீங்க, ஆண்டவர் வழிகாட்டுவார். 2026 காரியம் மாறுதலாய் முடியும். காரியம் மாறுதலாய் முடிய செய்கிறவர் கர்த்தர் உங்களோடு கூட. ஹalleluya. நம்பிக்கையுடைய சிறகுகளை அரணுக்கு திரும்புங்கள், அரணுக்கு திரும்புங்கள். ஹalleluya. ஆமென். இந்த வருஷத்துல ஹalleluya, இந்த 30 நாள் இருக்கு. அதற்கு முன்பாக ஹalleluya, ஒரு நாள் 2 நாள் ஹalleluya ஒருவேளை உபவாசம் பண்ணி ஜெபிக்க முடிஞ்சதா, ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவருடைய புதிய வருஷத்துக்குள்ள நான் போறேன், என் எதிர்காலம் இருண்டு போன நிலைமையில் இருக்கு, என் ஊழிய காரியங்கள் ஹalleluya, மற்ற காரியங்கள், என் குடும்ப காரியங்கள், வாழ்க்கைகள் ஹalleluya, உறவுகள் உடைந்து போன இருண்டு போன நிலைமையில் இருக்கிறது. ஆண்டவரே ஹalleluya, what you want me to do, நீ என்ன செய்ய வேண்டும் என்று என்னுடைய வாழ்க்கையில் தீர்மானம் பண்ணியிருக்கிறேன். என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், என்னை முழுவதுமாய் தருகிறேன், எங்களை கொடுக்கிறோம். என்னுடைய திட்டங்கள், என்னுடைய தீர்மானங்கள், என்னுடைய தரிசனங்கள், என்னுடைய கனவுகள், என்னுடைய லட்சியங்கள் எல்லாவற்றையும் உடைக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல விரும்புகிறீங்க? ஆளுகை செய்யுங்க. வேதம் சொல்லுகிறது, தாவீது சகலவற்றையும் ஒன்றும் குறையாமல் திருப்பிக் கொண்டார். 2026 ஹalleluya, ஹalleluya வரும்பொழுது ஆண்டவரே, எங்களுக்கு நீ உதவி செய்வீர். வேலைக்காரனுடைய கண்கள் எஜமான் கண்களை நோக்கி இருப்பது போல எங்கள் கண்கள் உண்மை நோக்கி இருப்பதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். கைகளை உயர்த்தி ஹalleluya, கைகளை உயர்த்தி ஹalleluya. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, உங்களை நம்பி